எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ட்ரேடிங்கில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த 7 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கண்டிப்பாக மாறலாம். ஓகே, வாங்க அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் நாலேஜ். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும். ஓகே, ட்ரேடிங் நாலேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பட்டனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐசிடி ஏதாவது ஒரு கான்செப்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா, என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் தெரியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் தெரியும். ஓகேங்களா, இண்டிகேட்டர்ஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன், இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் ராங் மெத்தடில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு மென்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் வந்து கரெக்டான மெத்தட். சரிங்களா, இல்லை நான் எதுவுமே படிக்கல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ட்ரேடிங் வேணால் என்னென்னு தெரியும், பை அண்ட் செல் பண்ண தெரியும், கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் தெரியும், ஹேமர் கேண்டில், ஷூட்டிங் ஸ்டார், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியாது. சரிங்களா, அப்போது உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரேடிங் நாலேஜ், ஓகே, என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும், அதைப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்லெஸ். ஓகேங்களா, ஒர்த்தே கிடையாது. சரிங்களா, அப்போது சரியான மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு சரியான மெத்தடில் ட்ரேட் பண்ணலை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது ஒர்த்லெஸ் மட்டும்தான். சரிங்களா, ஓகே, இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம், ரீசன் ஃபார் என்ட்ரி. சரிங்களா, ஒரு என்ட்ரி கிடைச்சா அது எதனால் கிடைச்சிருக்கு, அது பை என்ட்ரியா செல் என்ட்ரியா, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா, அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கா, ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகிருக்கா, இல்லை ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்துருக்கா, எந்த கான்செப்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீசன் தெரியணும். சரிங்களா, எதனால் என்ட்ரி எடுத்துனே தெரியலனா வந்து பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே, என்ட்ரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணுறோம். சரிங்களா, என்ட்ரி எடுத்தாச்சு, ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் செட் பண்ணாச்சு. சரிங்களா, அடுத்தது என்ன பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுத்தாச்சுன்னா டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும். இப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்தாச்சு, ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டாச்சு, ஆனால் அதை போயிட்டு வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஓகே 5 மினிட்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கு, 15 மினிட்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேங்களா, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் ஆகாது. சரிங்களா, பி பேஷன். ஒரு ட்ரேட் எடுத்தாச்சுன்னா என்ட்ரியோ இல்லை ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ அடிக்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். சரிங்களா, என்ட்ரி எடுத்துகிட்டு அதை போயிட்டு நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் என்ட்ரி எடுத்தாச்சுன்னா டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் இது அடிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, என்ன பண்ணக்கூடாதுன்னா அது டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதை போய் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ ஓடுது, ஓகே பிஎன்எல் வந்து எவ்வளோ ஓடுது, ப்ராஃபிட் ஓடுதா லாஸில் ஓடுதா செக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ செக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன லாஸில் நீங்கள் வந்து புக் பண்ணிவிடுவீங்க, ஒரு சின்ன ப்ராஃபிட்டே வந்து புக் பண்ணிவிடுவீங்க. அப்போ ஃபுல் டார்கெட் வந்து நீங்கள் விட மாட்டீங்க, அப்போ ஃபுல் ஸ்டாப் லாஸும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க விட மாட்டீங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அது என்ன எமோஷனல் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த என்ட்ரி வந்து ப்ராஃபிட் வராமல் போயிடுமோ, சரிங்களா, இல்லை கொஞ்சம் லாஸில் போய்ட்டுருக்கு, ஃபுல்லாக லாஸ் ஆகிடுமோ, ஓகே இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அப்போது அது ப்ளே பண்ணக்கூடாதுன்னா அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒரு என்ட்ரி எடுத்தால் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு பொறுமையாக வெயிட் பண்ணணும். அது வேலை அதுவே செஞ்சுக்கும். சரிங்களா, உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள், அது ஒர்க்கு அதுவே பண்ணிக்கும். நீங்கள் வந்து எமோஷனல் ப்ளே பண்ணக்கூடாது. என்ட்ரி எடுத்துட்டால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா, சைக்காலஜியில் எமோஷனல் ப்ளே ஆகும். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. ஓகே, தேர்ட் பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, என்ட்ரி எடுத்தாச்சு. அப்போது தேர்ட் பாயிண்ட் என்னவா இருக்க போகுது, என்ட்ரி எடுத்தாச்சு ஆனால் மறுபடியும் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு என்ட்ரி எடுத்தாச்சு, அது ரன்னிங்கில் இருக்குது, மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பர்ஃபெக்டான செட்டப் தான் கிடச்சிருக்கு, நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் என்ட்ரி எடுக்கலாமா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. சரிங்களா, அப்போ இது என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா, செய்யணுமா செய்யக்கூடாதா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அடுத்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் செட்டப் நல்லாவே இருக்குது, கிடச்சிருக்கு. அது எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. சரிங்களா, யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களா, அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடு டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேட் செட்டப்புக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி வந்து ட்ரேடிங் ரன்னிங்கில் இருக்குது, ஆனால்
நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரேட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பர் டே அதாவது டெய்லி லாஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 5% இருக்கும். சில சில ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து 3% இருக்கும். ஸோ டிபெண்ட் அப்பான் ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒன்லி 1 என்ட்ரி மட்டும் தான் எடுக்கணும். சரிங்களா? சப்போஸ் ஏன் 2 என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னா, சப்போஸ் 2 என்ட்ரி வந்து சேமாக லாஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். ஸோ அதனால் அந்த தப்பு பண்ணக்கூடாது. அப்போ எப்போ சார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உங்கள்ட்ட ரியல் கேபிட்டல் இருக்குது, ரியல் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். தப்பே கிடையாது. நல்ல செட்டப் கிடைச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன், ரன்னிங்கில் இருக்குது. அடுத்த என்ட்ரி வந்து நல்ல செட்டப் கிடைச்சிருக்குன்னா தாராளமாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். தப்பு கிடையாது ரியல் அக்கௌண்ட்டில். ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு என்ட்ரி எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ வர வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேட் செட்டப் வந்து நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமே தவிர அது முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடோ 3 ட்ரேடோ ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுத்தால் அந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து எய்ம் பண்ணாதீங்க. அது கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ட்ரேடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஓகே, நாலேஜ் இருக்குது, என்ட்ரி கரெக்டாக எடுத்துட்டேன். ஓகே, என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போதே அடுத்த என்ட்ரி வந்திருக்கு, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன். அது கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் நான் வந்து ட்ரேட் எடுத்துக்கிறேன், எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அப்போ நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டதும் பார்த்தீங்கன்னா வீணாகிடும். ஓகே, அப்போ எப்படி அதை ஃபாலோ பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1% 2% வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? 1%னா 1%ஏ வரணும். 2%னா 2% நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். சரிங்களா? மாற்றக்கூடாது. சப்போஸ் ஒரு 1 to 5 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆகிடுச்சு. சரிங்களா? கண்டினியூஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகிருக்கு, இல்லை கண்டினியூஸாக லாஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து எமோஷன் வந்து எப்படி ப்ளே ஆகும்னா, ஓகே நம்மளுக்கு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகிருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஐ லாட் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ப்ளே ஆகும். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா கரெக்டாக அந்த ட்ரேட் தான் வந்து பர்டிகுலராக வந்து லாஸ் ஆகும். நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சம்டைம் அது வின்னிங் ரேஷியோ வரலாம், ஆனால் அந்த தப்பு பண்ணக்கூடாது. அப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் 1% 2% ரிஸ்க் எடுக்க ஆரம்பித்தா அந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரிங்களா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரே மாதிரியான ரிஸ்க் தான், ஒரே மாதிரி ரிஸ்க் தான் எடுக்கணும். ஓகே சார், இல்லை சார் எனக்கு ஒரு நல்ல செட்டப் கிடச்சிருக்கு, செட்டப் வந்து என்னோட செட்டப் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்த செட்டப்பாக இருந்தாலும் சரி சேம் ரிஸ்க் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th பார்க்க போகிறோம். 5th வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். ட்ரேடிங்கில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, நமக்கு நாமே வந்து சில ரூல்ஸ் போடணும். எல்லா ஃபண்டட் கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ் லிமிட் இவ்வளோ தான் இருக்கணும், ஓவரால் லாஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அது போலவே நமக்கு நாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வந்து செட் பண்ணணும். ஓகே, நான் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். ஸோ இது போல் வந்து நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வந்து செட் பண்ணிக்கணும். அந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது. அப்போ ட்ரேடிங்கில் என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்களாக ரூல்ஸ் க்ரியேட் பண்ணணும், நீங்களாக வந்து ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி கிடைச்ச மாதிரி என்ட்ரி எடுக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது, ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ப்ளே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, 6th வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகேங்களா, ஒரு லாஸ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஆகுது. ஓகேங்களா? ரொம்ப டென்ஷன் ஆகிறது, ரொம்ப ப்ரெஷர் ஆகிறது. ஓகே, டுடே வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, ஸோ எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கும் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் எதனால் அதை செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே டுமாரோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். எதனால் முடிவு பண்ணுறோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு, ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ப்ளே பண்ணுறோம். ஓகே, டென்ஷன் ஆகுது, ப்ரெஷர் ஆகுது, என்னால் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண முடியல, டுடே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹியூஜ் லாஸ் பண்ணிட்டேன், எதனாலலாம் இதெல்லாம் ப்ளே ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்போது ப்ராஃபிட் வருது. சரிங்களா? ப்ராஃபிட் வருது. ஓகே ஓகே சூப்பர், டுடே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி ஓகே டுடே வந்து நான் வந்து சூப்பராக ட்ரேட் பண்ண நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான். அப்போது லாஸ் ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ப்ளே பண்ணக்கூடாது, ப்ராஃபிட் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ப்ளே பண்ணக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, நீங்கள் சேம் ரியாக்ஷன் தான் பண்ணணும். சரிங்களா? எப்படி சார் சேம் ரியாக்ஷன் பண்ண முடியும்? ஒரு லாஸ் வந்தால் நம்ம எப்படி வந்து காமாக இருக்க முடியும்? ஓகேங்களா? காமாக தான் இருக்கணும். ஒரு லாஸ் வந்தாலும் சரி, ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் சரி, இங்கே காமாக தான் இருக்கணும். அதை தான் வந்து ட்ரேடிங்கில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுப்பீங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு ப்ராஃபிட் வந்தாலே வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் தப்பு. ஒரு லாஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரி பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் தப்பு. அப்போது ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி,
நீங்கள் சேம் மைண்ட் செட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே லாஸ் வந்ததா, அது வந்து பார்ட் ஆஃப் த கேம். ட்ரேடிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ். அப்போ அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் செட்டப் நீங்கள் வெயிட் பண்ணணும். சேம் மைண்ட் செட் இருக்கணும். என்ன செய்யக்கூடாதுன்னா எமோஷ்னலாக ப்ளே பண்ணக்கூடாது. சரிங்களா? எமோஷ்னலாக வந்து அட்டாச் ஆகக்கூடாது. ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ரேஷியோ வந்துருச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, அதனால் எமோஷ்னல் ப்ளே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பார்க்க போகிறோம். சார் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. அப்போது பார்ட் ஆஃப் த கேம், லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த கேம்னு சொல்கிறீங்க. அப்போ நம்ம வந்து என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சார்ட்டில் ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் கொடுக்குமான்னு கேட்டால் கம்பல்சரி கொடுக்காது. சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்டு பண்ணியிருப்பீங்க, ஒரு மென்டர்கிட்ட வந்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ப்ராக்டிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். ஓகே, எனக்கு வந்து வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரியல் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து டெமோவில் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ என்ட்ரி எடுத்தேன், ஸ்டாப் லாஸ் வச்சேன், டார்கெட் வச்சுன்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரியலாக நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஓன் மணியை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு டெமோ அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணும்போதும் வந்து அந்த சேம் எமோஷனல் இருக்கணும். ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ அது போல தான் வந்து அது ஒரு டெமோ அக்கௌண்ட்டை நீங்கள் ரியலாக கன்வெர்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டு, நான் ஸ்டாப் லாஸே போட மாட்டேன், டார்கெட்டே வைக்க மாட்டேன், ஃபுல் ப்ராஃபிட் வைப்பேன், ஃபுல் லாஸ் வைப்பேன், அப்படியெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான செட்டப்பில் நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகிருக்கும். ஸோ அதைப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணினா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாத வி கான்ட் டூ எனிதிங், எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ரைட் பண்ண முடியுமா? மேக்ஸ் வந்து நம்ம போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியாது. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய ஜீனியஸ்னாக இருக்கட்டும், மேக்ஸ் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. ஓகேங்களா? 1 or 2 சம் வந்து ஈஸியான சம்மு போடலாம். பட் டஃப்பான சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸாமில் நல்லபடியாக நம்ம வந்து மேக்ஸ் போடணும்னா அப்போ நம்ம வந்து முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். சரிங்களா? அதே தான் சார்ட்டு. ட்ரேடிங்கில் கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னா அப்போ முன்கூட்டியே நம்ம வந்து சார்ட் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். சரிங்களா? சார்ட் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? அனதர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் எல்லாருமே வந்து டிஎன்பிசி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 12th வரையும் எல்லாருமே படிக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் எல்லாருமே போயிட்டு டிஎன்பிசி எக்ஸாம் ஏன்னா நம்ம வந்து பாஸ் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம என்ன தான் 12th படித்தாலும் சரி, என்ன தான் டிகிரி படித்தாலும் சரி, என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டால் அதை ரீகால் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் வந்து நம்ம படிச்சிருக்கணும். கோச்சிங் சென்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தா பாஸ் பண்ண முடியும். அப்போ கரெக்டான மெத்தடில் நம்ம ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். ஸோ அதே தான் மார்க்கெட்டு. அப்போ கரெக்டான மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கம்பல்சரி ப்ராஃபிட் மேக்கிங் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ப்ராக்டிஸே பண்ணலை, எதுவுமே பண்ணலை, டேரெக்டாக வந்து பை அண்ட் செல் பண்ணுறேன், கேண்டில்ஸ்டிக் பாரேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கேன், டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் பார்த்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பில் கால்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இதுமாரி நான் மெத்தட் வந்து ட்ரேட் பண்ணிட்டுனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுற மெத்தடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராங் ரூட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க. சரிங்களா? நீங்கள் 5 இயர்ஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு தப்பான ரூட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் தான், வேஸ்ட்டு தான். சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறீங்க, 2 இயர்ஸ் தான் ட்ரேட் பண்ணீங்கன்னா நோ வரி. ஆனால் கரெக்டான மெத்தடில் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 7th ஒன்று தான் நம்ம வந்து முக்கியமாக பார்த்துருக்கோம். சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாத நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த 7 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரேடராக கண்டிப்பாக இருப்பீங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன 7 பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமோஷனல் ப்ளே ஆகிருக்கு, இல்லை வந்து நான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see another video. Thank you.